ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே இன்னைக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான சொர்க்கவாசல் தரிசனம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போன நிறைய பேருக்கு அதில் 6 பேர் இறந்திருந்தாலும் நிறைய பேர் இந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு இன்னுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்றது திருமலை தரிசனத்துக்கு போகிற பக்தர்கள் பொறுத்த வரைக்கும் சோகமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ நீங்களும் இன்னைக்கு டிக்கெட் கிடச்சி வைகுண்ட துவார தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசன டிக்கெட் கிடைக்கல, ஸோ அதனால நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காதனால போகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க யாருமே வருத்தப்படாதீங்க. அடுத்த வருஷங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான தரிசனம் கிடைக்கும். டிடிடி ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிடிடிலேருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் ஏதாவது முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அதை உடனே நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்களும் டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று டிடிடி முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் 10 நாளுக்கு கேன்சல் பண்ணுறதா நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணி புக் பண்ண முடியல, எரர்ன்றது அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒரு சிலர் நேரடியாக போயிட்டு நம்ம இந்த டோக்கன் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு ஹோமம் அட்டன் பண்ணிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்மளுமே உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் நேற்று டிடிடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அலிப்பிரியில் நடைபெறக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமத்துக்கான ஆஃப்லைன் டிக்கெட்டுகளை டிடிடி ரத்து செய்துள்ளது. பக்தர்களுக்கு வசதிக்காக எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது கேன்சல் பண்ணுறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல, ஸோ அதனால நம்ம டைரெக்டாக போயிட்டு இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இந்த இடத்துலையும் கூட்டம் அதிகமாகி ஏதாவது இஷ்யூ ஆக போகுது, அதனால் வர்ற எல்லாருக்குமே டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்றதுனால முன்னேற்பாடாக இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டிக்கெட்டில் போகலான்ற பிளான் பண்ணியிருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நேற்று நடந்த இன்சிடென்ட் பற்றியும் டிடிடி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. திருமலையோட பவித்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு சிரமமின்றி வைகுண்டத்தை தரிசிக்கலாம். ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையில் 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் என்பது டிடிடி வாரியத்தோட முடிவானது. அரசியலினை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். பக்தியுடனும் சேவையுடன் பணியாற்ற வேண்டும். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபமும் இரங்கலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரிழந்த 6 மக்களுக்கு கட்டாயமாக 25 லட்சம் உங்களுக்கான இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல்நிலை மோசமாக உள்ள இருவருக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு மற்றும் அரசின் செலவில் சிறந்த மருத்துவ சேவைகளும் வழங்கப்படும். காயமடைந்த 33 பேருக்கும் தலா 2 லட்சம் இழப்பீடும். வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் ஸ்ரீவாரி தரிசனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரையும் வீடுகளில் அழைத்து வருவது அரசின் பொறுப்பாகும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த காயமடைஞ்சதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள கூட்டிட்டு ஸ்ரீவாரி தரிசனம் இன்னைக்கு செய்ய வச்சிருக்காங்க. அதை பற்றியுமே டிடிடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில அஃபீஷியல்ஸை இப்போதைக்கு இடமாற்றம் செஞ்சும் அதுக்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி வைகுண்ட துவார தரிசனத்துக்காக வழங்கப்படக்கூடிய சர்வதரிசன டோக்கனுக்கான கூட்ட நெரிசல்ல மாநில முதல்வர் நேற்று விசாரணை நடத்தியிருக்காரு. வைகுண்டம் வழியாக பக்தர்களுக்கு சிரமம் இல்லாம தரிசனம் வழங்கப்படும். திருப்பதியில் உள்ள டிடிடி நிர்வாக கட்டிடத்தில் காத்திருந்த முதல்வர் வியாழக்கிழமை மாலை செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து முதல்வர் தெரிவித்த கருத்துக்கள்ல, திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியை தரிசிக்க வரிசையில் காத்திருந்த பக்தர்களின் நெரிசலில் 6 பேரின் உயிரிழப்பு வருத்தம் அளிக்கிறது. இவையாவும் மீண்டும் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் வழங்குறதுல அலட்சியம் செய்த டிடிஎஸ்பி திரு ரமணகுமார் மற்றும் எஸ்வி கோசாலா இயக்குனர் டாக்டர் ஹரிநாத் ரெட்டி ஆகியோரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற அஃபீஷியல்ஸை பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செஞ்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இழந்தவங்களுக்கான இழப்பீடு பற்றியும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டோக்கன் கொடுக்கறதாகட்டும், அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், பக்தர்களோட நலன் கருதி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா பக்தர்களுமே வந்து நெட்டில் பார்க்குறாங்க. ஸோ எல்லா பக்தர்களுமே வந்து கரண்ட்டாக என்ன நடக்குது, என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்ம திருப்பதிக்கு போயிட்டோம் அப்படின்னா பெருமாளை தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள்ல இருந்து கூட வந்து கிளம்பி போவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதில்ல. அதனால் என்ன நடக்குது, அங்கே க்ரௌடோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது, டிக்கெட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி எந்த விஷயமும் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால வரக்கூடிய பக்தர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் செய்கிறது இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமலாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து பிரம்மோற்சவமாகட்டும், வைகுண்ட துவார தரிசனமாகட்டும், திருமலாவே வந்து ஒரு திருவிழா கோலம் போல தான் இருக்கும். ஸோ நம்ம இருக்க இடமே எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்தர்களோட எண்ணிக்கையுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் அப்படின்றனால அந்த டைம் 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம போய் தரிசனம் பார்க்கலாம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க 300 ரூபா தரிசனத்துக்குலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். நீங்களும் 300 ரூபா தரிசனம் இன்றைக்கி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கே ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கா, லைன்லேயே போய் தரிசனம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கனில் போனவங்களும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்காக நிறைய பேர் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலரை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 10ஆம் தேதி, நாளைக்கு 11ஆம் தேதி. இதுக்கப்புறம் டிக்கெட் வந்து 12ஆம் தேதி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன டைம் அப்படின்றது தெரியல. அது கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். 13ஆம் தேதிக்கு என்னென்ன ஸ்லாட் டிக்கெட் வந்து இருக்கும் அப்படின்றதுமே நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை லைவ் அப்டேட் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போவே டோக்கன் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்படி இல்லை, இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறனால என்னென்ன ஸ்லாட் அப்படின்றது அந்த லாகின்ஸ் இருக்கிறவங்க செக் பண்ணி போடுவாங்க. அது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து இப்போது 13ஆம் தேதி வந்து 300 ரூபா டிக்கெட் கிடச்சிருக்கு, நாங்கள் 14ஆம் தேதி போகலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு என்றைக்கு ஸ்லாட்டோ அந்த டைமில் போங்க. அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி டைமில் ஸ்லாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து தங்கத்தேர் இருந்துச்சு, நீங்கள் தரிசனம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த டோக்கன் வாங்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட படுகாயம் அடைஞ்ச ஒரு 33 பேர் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிச்சிருக்காங்க. மொத்தமாக 52 பேரை வந்து அவங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி தரிசனம் முடித்து டிடிடி வந்து ஒரு நல்லபடியாக அவங்கள பார்த்து அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க வைகுண்ட துவார தரிசனம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ சிரமங்களை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணி இன்றைக்கி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேற்று எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்கன்னா 40,265 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து 300 ரூபா தரிசனமும் எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான். 300 ரூபாய்க்கு மேக்ஸிமமாக 3 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனில் ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். 13ஆம் தேதிக்கான ஸ்லாட் டிக்கெட் வந்து 13ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு கொடுக்குறாங்களா இல்லை 12ஆம் தேதியே கொடுக்குறாங்களான்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். டிக்கெட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சேம் டே விடிய காலையில் 2 மணிலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து முதல் நாளே கொடுப்பாங்க. ஏன்னா 13ஆம் தேதிக்கான 2 மணி ஸ்லாட் அப்படின்றது முதல் நாளே கொடுத்தா தான் தரிசனத்துக்கு அடுத்த நாள் போகிறதுக்கு நிறைய பேத்துக்கு ஈஸியாக இருக்கும். விடிய காலையில் 2 மணிலேருந்து வந்து பார்த்தோன்னா நைட்டு 11 மணி ஸ்லாட் வரைக்கும் மொத்தமாக ஒரு 48,625 டிக்கெட் பக்கமாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து 12ஆம் தேதியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 12ஆம் தேதி என்ன டைமுக்கு கொடுப்பாங்கன்றதை மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களாம் இருக்காங்க, வயசானவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 10 நாள் தவிர மீதி நாட்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது, அந்த டைமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டிக்கெட் வாங்கி தர்ஷன் போகிறதுக்கு யாருமே பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நேற்று நடந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன விஷயம் சொன்னோமோ அதை ஃபுல்லாகவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான ஆக்ஷன் வந்து நாங்கள் என்ன எடுத்திருக்கோம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி முக்கியமான ஃபெஸ்டிவல் தான் கண்டிப்பாக நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஏன்னா வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா 300 ரூபா டிக்கெட் இல்லைனா தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி டிடிடி சொன்னனால எல்லாருமே வந்து கண்டிப்பாக நம்ம தர்ஷன் பார்த்துடணும் அப்படின்றனால தான் முதல் நாள்லேருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ இதுதாங்க இன்றைக்கான அப்டேட். நாளைக்கு நாளான்னைக்கெலாம் டிக்கெட் இருந்தால் தான் தரிசனம். ஸோ நாளைக்கு 11ஆம் தேதி சண்டே 12ஆம் தேதி எத்தனை மணிக்கு டிக்கெட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு வரும். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.